அவர் 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 பேசுனதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. பொறுப்புள்ள அமைச்சர், மூத்த அமைச்சர், ஒரு மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் இப்படி பேசலாமா? நான் பேசினது அவருக்கு வருத்தம் அளிக்குதுன்றார. நான் ஒரு மக்கள் பிரதிநிதி. அப்ப இதை செய்யற தவறெல்லாம் நீங்க செஞ்சுட்டு அதை ஜஸ்டிஃபை பண்றது இருக்கு பாருங்க, அதான் வேதனையா இருக்கு. அவங்கள எதுவும் கூப்பிடணும், அப்படி மேண்டேட்டரி கிடையாது அப்படின்னா என்ன? இது ரொம்ப வியாக்கானம் பேசுறது. மேண்டேட்டரி கிடையாது அப்படின்னா என்ன? எது மேண்டேட்டரி? நான் உங்களுக்கு வணக்கம் வைக்கணும்ன்றது மேண்டேட்டரி இருக்கா? நான் ஏன் வணக்கம் வைக்கிறேன்? அது மேண்டேட்டரி இல்லையே, நான் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போலாமே. அவர் 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 பேசுனதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவர் பேசுனது, ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், மூத்த அமைச்சர், ஒரு மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் இப்படி பேசலாமா? அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதோட முடிஞ்சு போச்சு. நான் பத்திரிகையாளரை சந்தித்து எந்த பேட்டியும் குறையோ குற்றமோ சொல்லல. நான் பேசிட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் களவுத்தனம் செஞ்சு எடுத்திருக்காரு. அது யார் எடுத்தாங்கன்னு தெரியாது. நான் பேசிட்டு வரேங்க, இந்தியா கூட்டணியுடைய தலைவரோடு பேசிட்டு வரேன், அந்த பகுதியோட தலைவர் கூட. அதை பின்னாடி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் எடுத்து போடுறாரு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. என்னுடைய தனி அறைகளை நான் சொந்த கருத்துக்களை என்னுடைய தோழரோடு நான் பகிர்ந்து கொள்வது, அது பத்திரிகை செய்தியாக்குது, வருத்தம் அளிக்கிறது ஒன்று. அது முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் ஒரு மூத்த அமைச்சர், நான் மதிக்கக்கூடிய அமைச்சர், பெரும் மரியாதைக்குரியவர். அப்படி பொதுவெளியில நான் பேசினது அவருக்கு வருத்தம் அளிக்குதுன்றார. நான் ஒரு மக்கள் பிரதிநிதி. ஏறக்குறைய 4.5 லட்சம் பேர் அங்க வசிக்கிறாங்க, வாக்காளர்கள். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். நான் என்னை கேட்டுட்டு தரேன்னு சொல்லல, எனக்கு யாம்பா ஒரு தகவல் சொல்லலன்னு சொல்றேன். எதுக்கு தகவல் சொல்லல நான் கேட்கிறேன் அப்படின்னா, என்னோட உரிமை. திறந்து விட்டவனே எங்க போகுது? அது வழுதலம்பேடுக்கு போகுது. வழுதலம்பேடுல இருந்து திருமுடிவாக்கம் வழியா அனகாபுத்தூர், பம்பல் அந்த பக்கம் போகுது. என்னுடைய தொகுதியை ஒட்டி வழுதலம்பேடு, திருமுடிவாக்கம், சம்பரம்பாக்கம், காவலூர் இருப்பதால் நான் ஒரு வாரத்தை அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போன் பண்ணி சொல்லி இருப்பேன், திறக்க போறாங்க, குழந்தைகள்லாம் ஆத்து பக்கம் போக வேண்டாம், பெரியவங்க எல்லாம் துணி துவைக்க போவாங்க வேண்டாம், நான் எச்சரிக்கை பண்றதுக்காக கேட்கிறேன். இது கேட்டதே குற்றம் அப்படின்னு என்ன ஒரு குற்றச்சாட்டு சொன்னார்னா இதுக்கு என்ன பதில்? நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், மதிக்கக்கூடிய தலைவர் அவரு, அப்படி சொல்லக்கூடாது. அதாவது ஆட்சியாளர் என்பது வேறு, ஆட்சியாளர் கீழே அதிகாரிகள் என்பது வேறு. இந்த அதிகாரிகளை கேட்பதுக்கே அவருக்கு கொடுத்துக்க முடியலன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நான் கேட்கறது ஏதாவது ஒரு வரம்பை மீறி பேசணும் அப்படின்னா அவர் பேசியிருக்கலாம். நாங்க எப்பவுமே வரம்பை மீறி எந்த காலத்திலையும் பேச மாட்டோம். எங்களுக்குன்ட்டு ஒரு அளவுகோல் இருக்கு, எங்க உயரம் என்னன்னு தெரியும். அப்ப இதை செய்யற தவறெல்லாம் நீங்க செஞ்சுட்டு அதை ஜஸ்டிஃபை பண்றது இருக்கு பாருங்க, அதான் வேதனையா இருக்கு. வேதனைப்படுறவங்க நாங்க, சங்கடத்தில் இருக்கவங்க நாங்க அதிகாரிகளா? இதான் கேட்கிறோம். இப்ப இதெல்லாம் யாரு இப்ப எப்படி இட்டு கட்டி எழுதுறாங்க? அரசு பத்தி எழுதுறாங்க. ஆட்சிக்கும் அரசுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் சம்மதம் கிடையாது. இவங்க தாழ்ந்தவனித்தனமா செய்யறாங்க. யாரோ மேல இருந்து சொல்றாங்க அதிகாரிகள் கூப்பிடாத, அவங்கள எதுவும் கூப்பிடணும், அப்படி மேண்டேட்டரி கிடையாது அப்படின்னா என்ன? இது ரொம்ப வியாக்கானம் பேசுறது. மேண்டேட்டரி கிடையாது அப்படின்னா என்ன? எது மேண்டேட்டரி? நான் உங்களுக்கு வணக்கம் வைக்கணும்ன்றது மேண்டேட்டரி இருக்கா? நான் ஏன் வணக்கம் வைக்கிறேன்? எல்லோருக்கும் வணக்கம்ன்றோம் வந்த உடனே. அது மேண்டேட்டரி இல்லையே, நான் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போலாமே. நல்லா இருக்கலான்னு கேட்ட மேண்டேட்டரி? அது ஒரு தமிழ் நாகரிகம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் கலை, இலக்கியம், பண்பாடு நமக்கு எல்லாமே இருக்கு. நான் சொல்ல மாட்டேன், தகவல் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இது என்ன நாகரிகம்? புரிஞ்சுக்கலாம் கூட பரவாயில்ல. வாய்ப்பு இருக்கும்போது முதலமைச்சர் கிட்ட சொல்றேன்னு வச்சுங்க, எதிர்வினை ஆடுறாங்கல்ல, அதுதான் எனக்கு வருத்தம் அளிக்குது. அப்படிலாம் மேண்டேட்டரி கிடையாது. ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா தகவல் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் நாங்க எதுக்கு மக்கள் பிரதிநிதியா இருக்கோம்? நாளைக்கு வேணா ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறோம் சட்டமன்ற உறுப்பினரை. அமைச்சர் வருத்தம் அளிக்குன்னு சொன்னவர் இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காதுங்கிறதோ எந்த மாதிரி உத்தரவும் கொடுக்கலையே சார். அதுதான் என்னுடைய வருத்தமே. வேற யாரா சொல்லியிருந்தா கூட ஜூனியர் மினிஸ்டர் சொல்லிட்டாங்கன்னு போலாம். ஒரு மூத்த அமைச்சர், நான் மதிக்கக்கூடிய அமைச்சர் அவரு. நாங்கெல்லாம் அவரை பார்த்து நிறைய ரசிச்சிருக்கோம். அவருடைய பேச்சை ரசிப்போம், அவருடைய நகைச்சுவையை ரசிப்போம். இதையும் நகைச்சுவையா எடுத்துட்டாரு அப்படின்னு தான் வருத்தம். இது நான் சொல்றது சரியா தவறான்றது அவங்கள சொல்லட்டும். என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? தண்ணி திறந்து விடுறீங்க, ஊருக்குள்ள போகுது, ஆத்த ஒட்டி போகுது, நான் மக்கள்கிட்ட போய் சொல்லணும், இன்டிமேட் பண்ணுங்கன்றோம். நீ இன்டிமேஷனே கேட்க கூடாது, நான் எதுக்கு உங்ககிட்ட தகவல் சொல்லணும்? மேண்டேட்டரி இல்லைன்னா இது என்னது? இதான் வருத்தம். ஒரு நல்லாட்சிக்கு ஒரு சில அதிகாரிகள் செய்யும் தவறால் நற்பெயருக்கு களங்கம் வந்துவிடக் கூடாது என்ற அர்ப்பணிப்பும் ஆர்வமும் ஏக்கமும் தான் எங்களுக்கு இருக்காண்டி, அது ஒன்றும் கிடையாது.
என்னவோ நீர்வளத்துறையில 80% பேர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க இருப்பதா ஒரு தகவல் வந்திருக்கு. மேலும் குறிப்பா தலைமை பொறியாளராக பொதுப்பணித்துறையில திலகர், அப்புறம் பாலாறு கண்காணிப்பாளர் பதவியில் செல்வகுமார், காஞ்சிபுரம் அருள்மொழி தேவன் உள்ளிட்டவர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் மாதிரி ஒரு தகவல். அது இருந்துட்டு போட்டாங்க, ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க இருந்துட்டு போட்டாங்க சார். ஒவ்வொரு அமைச்சரும் இந்த மாதிரி அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு முக்கியம் கொடுத்தா இது சமூக நீதியாக வருமா? ஏன்னா அந்தந்த துறையில இதாகும்போது சமூக நீதி காக்கணும்ன்றாங்க. சமூக நீதியை மாண்புமிகு முதலமைச்சர் பார்த்துக் கொள்வார். அவர் துறையை சார்ந்தவரை நிறைய பேர் ஒரே சமூகத்தில் போட்டாருன்னா அது அவர் தான் பதில் சொல்ல போறாரு. அதுக்கு நான் உள்ள போக விரும்பல. எனக்கு என்னன்னா அதிகாரிகள் சொல்றதை ஏன் இந்த துறை கேக்குது? அதிகாரிகள் சொல்றத சீர்தூக்கி பார்க்கணும்ல, சொல்றது சரியா தவறா அப்படின்னு. அதுதான் என்னுடைய வேதனை. இல்லங்க அது சார் ஒன்னே இல்ல. ஊராட்சி மன்ற தலைவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர், காவனூர் சிறுகலன். திமுக ஒன்றிய செயலாளர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர். நகராட்சி தலைவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர். அங்க இருக்கிற மாவட்ட கவுன்சிலர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர். ஒன்றிய கவுன்சிலர் பட்டியல் இனத்தை எல்லோரும் பட்டியல் இனம் இருக்காங்க. அவங்களாம் ஏன் எங்களை கூப்பிடலன்னு, இதுதான் உண்மை, ஏன் கூப்பிடலன்னு கேட்கிறாங்க. இதை அதிகாரிகளும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்க அருமை அண்ணன் மூத்த அமைச்சர் அவருக்கு தகவலும் சொல்லாம விட்டுருக்காங்க. அவர் வருத்தப்பட்டுட்டார். இதுதான் எங்களுடைய மக்களுடைய குறையே நாங்க சொன்னோம். அதை விட பத்திரிகையாளர்கிட்ட எங்கேயுமே சொல்லல. பேசிட்டு வரமோ சொல்றேன், இப்படிதான்பா இருப்பாங்க, கொஞ்சம் பொறுத்துங்க, 1-2 பேர் அப்படி இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஏங்க உடனே நீங்க திசை திருப்பாதீங்க. திமுக ஆட்சி பட்டியலினத்துக்கு விரோதமான ஆட்சியெல்லாம் சொல்லாதீங்க. பட்டியலினத்துக்காக உறுதுணையா இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. பர்டிகுலரா மாண்புமிகு முதலமைச்சர் கண்ணும் கருத்தமா இருக்காரு. அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி மாண்புமிகு துணை முதலமைச்சரும் இரவும் பகலமாக போயிட்டு இருக்காரு, பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சிறிய வயதில் எதையுமே பொருட்படுத்தாம வேலை பார்க்கிறாரு. அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம். அதிகாரிகள் செய்யற தவறை தான் சுட்டி காட்டுறோம். 1-2 அதிகாரிகள் இந்த அதிகாரிகளால் இந்த ஆட்சிக்கு நற்பெயருக்கு களங்கம் வந்துவிடக்கூடாது. வேதனையும் ஆதங்கம் தான் எங்களுக்கு கண்டி. ஆட்சியாளர்கள் மேல குறை சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர் சீஃப் மினிஸ்டர், எக்ஸலன்ட் சீஃப் மினிஸ்டர், சூப்பர் சீஃப் மினிஸ்டர், அவருக்கு நிகரான முதலமைச்சரே கிடையாது.